அல்லது பிறந்ததற்குனாலே என்னை மனிதனாக பிறகு என்னை கௌரவப்படுத்தினாயே இவருக்கு என்றென்றும் உனக்கு புகழுக்குரியவன் ஒரு நாள் வாழ்ந்து இருக்கணும். ஒரு நாள் எங்களே நாங்கள் புரியாது இருக்கோம். நாங்கள் யாருக்காக இருக்கோம்? யாருக்காக வாழணும்? அம்மாக்காக இல்லையா, பாப்பாக்காக இல்லையா, குடும்பத்துக்காக இல்லையா, உறவுகளுக்காக இல்லையா? நான் உண்மையிலே நன்றி செலுத்துவனே அல்லா சொல்றேன். ஈமான் கொண்டவர்களே, இன்னமின் அஸ்வாஜிக்கும் வஅௌலாதிக்கும் அதுவுல்லக்கும் அஹ்லுஹு. பயங்கரமா இருக்கணும். பிள்ளைக்கு சம்பாதிக்கிறியா, உம்மாவுக்கு சம்பாதிக்கிறியா, பாப்பாவுக்கு சம்பாதிக்கிறியா, ஊர்ல உள்ளவங்களுக்கு சம்பாதிக்கிறியா, நண்பர்களுக்கு சம்பாதிக்கிறியா, யாருக்கு சம்பாதிக்கிறாங்க? ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு விரோதிகள். பசங்களுக்கு கவனமாக இருக்கணும். என்ன யாருக்கு? அல்லாஹ் சொல்லிட்டான். மூமிங்களை பார்த்து ஏண்டா அவங்க தொழுகை ஏன் எடுக்கிறான் தெரியுமா? இது ஒரு பிரச்சனை. உன நோம்பு ஏன் எடுக்கிறான் தெரியுமா? பிள்ளையோட பிரச்சனை. விவாதம் எடுக்கிறான் தெரியுமா? பிள்ளைக்கு சம்பாதிக்கிற பிரச்சனை. ஒவ்வொன்றையும் உங்களோட குடும்பம் நான் சுற்றி வருது. ஆகவே அதிகமா நஷ்டம் ஏற்படுகிறாங்க. நீதான் உந்த கட்டைக்கு நீ தெரியும் அன்பு தேடி அதுக்கப்புறம் குடும்பம் பாகலை அல்ல மனிதன் ஒன்ற பாதுகாப்பு. நீ கிளியரா அதுக்கப்புறம் குடும்பத்துல இறங்கு, அதுக்கப்புறம் சமூகத்துல இறங்கு. ஆனால் நான் கிளியர் இல்லைண்டா, நான் உண்மையிலே நன்றி கேட்டேன். உண்மையிலே நன்றி கேட்டாரியா தன்னை பாதுகாக்க முடியலண்டா. யாரும் காப்பாற்ற யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த நாள் அப்படி கொடுமையான ஒரு நாள். அம்மா ஓடுவா, வாப்பா ஓடுவா, எல்லாரும் ஓடக்கூடிய ஒரு நாள். யாரும் வந்து எனக்கு நண்பர் அல்லது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செகண்ட் நாங்கள் மௌத்தா போறோம். பாப்பா என்ற பாசத்துக்குரிய மகன் ஒரு நாள் என்னுடைய கட்டிலில் படுக்க வைத்து அடுத்த நாள் கொண்டு அடங்க பாப்பா சொல்லுவாங்க, அன்பு மனைவி, பாசத்திற்குரிய மனைவி, இவ்வளவு காலமாக நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் இரவு இந்த வீட்டிலே தங்க வைத்து விட்டு அடுத்த நாள் கொண்டு அடங்க மனைவி சொல்லுவாங்க. இறந்த கட்டை பயந்து ஓடுவாங்க, கட்டைக்கு பயப்படுவாங்க. அதுதான் பாசம். மௌத்தா அந்த செகண்ட் தள்ளிருக்கு கொண்டு ஒதுக்கிறீங்க. எவ்வளவு வாசமா இருந்தாலும் கண்ணால் சத்து கண்ணீரோடும், ஆனா வச்சுக்கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. இதான் இப்ப யாரை புரிந்துபடுத்தப்படுங்க? யாரு இல்ல என் வயசு என்னோட அவ்வளவு இறக்கம் தங்கம் செல்லம் அப்படியா வச்சுக்கிட்டு ஒரு நாள் நீ மௌத்தாகிட்டீங்க, எல்லாரும் பிள்ளைகள்லாம் இல்லை, வயசு ஜனாசா வச்சு உட்கார்ந்து இருப்பான், தைரியமா சொல்ல முடியாது, பயந்துடுவார். ஏன் மூத்தான உள்ள 3 நாளைக்கு 40 நாளைக்கு பேயாரு 40 நாளைக்கு இப்படி ஒரு நம்பிக்கையில இங்கடா கொண்டு போனோம். இப்போ தூக்கா தூக்குவான்னு அழுத்திருக்காங்க. அந்த அழுக என்னத்துக்கு தூக்கா தூக்கிறதுக்கு அழுகிறதா? பாசத்துல நல்லா வேணும், ஆனால் முடியாது. இதுதான் லைஃப். அப்ப நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ்வை நாங்கள் திருப்திப்படுத்துகிறோம். இது முக்கியமானது. ஆகவே அந்த தொடர்களே கண்டிப்பாக யாரை திருப்திப்படுத்த போறோம்? அம்மாவையா, பாப்பாவையா, சேர்மாரையா? யாரை திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் மாத்திரம்தான் இருந்துச்சு. அல்லாஹ்வை மாத்திரம்தான் திருப்திப்படுத்தணும், வேற யாரையும் முடியாது. என்றால் அந்த நாளை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு யாம் தான் இருக்கு. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் போய் உட்கார்ந்து சொர்க்கம் ஈஸியா கிடைக்காதுங்கிற அழகா சொன்னாரே இல்லையா? அல்லாஹ் அப்படித்தான் இருக்காங்க. அதாவது அழகான முறையில் பயங்கரமாக இருக்கிறாங்க, கனவு காணுகிறாங்க, கற்பனை பண்ணிருக்கீங்க. சூரா ஆலயங்காவுடைய 138வது அம் ஹஸிபுத் மன்ததுல் ஜன்னா. விரும்புகிற நீங்கள் சொர்க்கம் செல்லாமல் கனவு காணுகிறீர்களா? அல்லாஹ் அதான் ஹஸிபனா என்று கற்பனை பண்றீங்க, பால்கரவா மாட்டீங்க. அப்படியே அல்லாஹ் தஆலா வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன என்ன தயாலமஸ்தாபி அல்லாஹ்வுடைய நீங்கள் தியானம் செய்து அல்லாஹ்வுடைய பொறுமையான அல்லாஹ் தஆலா அடையாளமான வரைக்கும் சொர்க்கம் செல்லாமல் கனவுங்களா? முன்னதெல்லாம் கஷ்டத்தை பத்தி பேசு. அப்படியே மசதும் அல்லாஹ் தஆலா பாஸ் கஷ்டத்தை பத்தி பேசு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு தியானம் செய். அதுல பொறுமையாளருக்கு நான் உங்களை டெக்ஸ்ட் பண்ணணும். அதுக்கு புறதான் உள்ள பொறுமையா இருக்கீங்க. சோதனை பல வடிவத்தில் வரலாம். இன்னைக்கு தியானம் இல்லாம வேற மக்களுக்கு போறோம். இந்த சில பெரிய தியானம் இருக்குமா? ஜமாதி பள்ளிக்கலாம் பெரிய என்ன ஜமாத்துக்கு பள்ளிக்கலாம். அதுக்காக தான் ஒரு கூட்டம் பொய்ய சொல்லி தெரியாது. ஜிஹாதே இல்லையா? நாங்க வந்துட்டு அந்த கூட்டம் பொய் சொல்ல தெரியாது. பள்ளிக்காக வேண்டாம் வல்முறை அவனை பாவம். ஏன் வல்முறை சூறாவில் 10 இடத்துல அல்லாத இருக்கிறாங்க. வயலில்
கட்டுது. பொய் சொல்லுவனுக்கெல்லாம் கேடு. அப்ப பொய்ய சொல்லி சொல்லி அல்லாஹ் மார்க்கத்தை வளர்க்கறது எவ்வளவு கேவலமான மார்க்கம் இஸ்லாம். அப்ப இஸ்லாத்தின் கூட்டம் வளர்க்கிறோம் என்ற ஒரு கேவலம் அல்லாஹ்வை வளர்க்கிறது சொல்லுகிறாங்க. அவருடைய மார்க்கத்துக்கு பொய் சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்? நாங்கள் பள்ளிகளை காயம் போட்டோம், அதனால் ஒரு கூட்டம் கிளம்பி விட்டது பள்ளிக்கு ஆள் சொல்லிருக்காங்க. அல்லாஹ் சரியா? அடுத்த போது எல்லாம் சொல்றான் அல்ல பரா மனுஷன் அந்த கூட்டம் யாரு இருக்கா? வைல கதீரம் ஆயாத்தினாலும் மனிதர்கள்ல அதிகமானவர்கள் ஒரு அத்தாட்சிகளை பராமரமாக இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அல்லாஹ் பிறவுடைய சம்பவத்தை பேசிக்கிடுவான். பிறவுடைய அத்தாட்சி அவசியமான பிறவுடைய கண்ணுக்கு முன்னால மறுமை நாள் இருந்து வரைக்கும் இந்த நாள் ஒருவரை என்ன உங்களோட உயிர் பறிக்கப்பட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அத்தாட்சியா இருப்பார். காசுக்காரனா போறியா? இவ்வளவு சொத்து சூழல் இருந்தானே, இவ்வளவு பட்டம் இருந்தானே, அத்தனை பேரை மனைவி இருந்தானே, அப்படிப்பட்ட ஒருவன் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் எப்படி அடிச்சுட்டாரு பார்த்து கொடுத்து அதான் அத்தாட்சி முன்னு காட்டுட்டாங்க. அதை பார்த்து கொடுக்க பராமரமாக இதுக்கு வரைக்கும் பார்த்து கொடுக்க எல்லாரும் போன்லேயே புறவுடைய சடலம் கூட வீடியோ கேட்டு ஒரு நாள் இந்த சடலத்தை பார்த்த உடனே நான் பள்ளிக்கூடத்துக்கு சொல்லணும் தப்புக்கு முன் ஆளா ரப்பி இருக்கிறாங்க. ஒரு நாள் ஓடி இருக்கணுமா குருகுலத்தை மட்டும் பாஸ் பண்ணி கொடுக்கணும். பாத்தி அப்புறம் எப்படி கிடைக்க அந்த மாதிரி அப்படி தள்ளி கொண்டு இருக்கிற ஒரு நாள் அதை பார்த்து படிக்கிறது அதான் கேட்கிறேன். ஒரு அத்தாட்சியை பார்த்து பராமரமாக இருக்கக்கூடிய மனிதன் தான் அர்த்தமாகிட்டார். அர்த்தம் சொல்றாங்க எக்கு தரபலில்லா சீசாவும் தகுந்திய ரப்பத்தின் ஒரு அம்பியாளர்கள் சொன்னாங்க. கேள்வி எனக்கு நெருங்கி கேள்வி எனக்கு நெருங்கி விட்டது. ஏன்? அவன் மறந்துட்டான், அத்தாட்சிகளை புறக்கணித்து விட்டான், பராமரமாக இருந்தான். அவனுக்கு கேள்வி நெருங்கி அல்லா தர சொல்றான். இப்படி 14 சாராவதாக செய்யறான். அடையாளப்படுத்திட்டு 15வது விடுதலை சொல்றான். மனிதர்கள் 15வது யார் தெரியுமா? நஷ்டக்காரன். யாரு? நஷ்டவாளன். மனிதனை ஒரு நஷ்டக்காரனால சொல்றான். முன்னுக்கு நன்றி கெட்டவன் எல்லா பண்பையும் நினைச்சவான் எல்லாம் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளனாக இருந்தான். அதுல அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அப்படியே பிரிச்சு காட்டுங்க. இல்ல நாம வாங்கி சாலையா வித்தியாசம் சொன்னான். யார் தப்பக்கூடிய சுருக்கமா சொன்னான். சரியா? இப்படி அல்லாஹ் தாலா 15 கூட்டமாக சொல்லி போட்டு நான் குர்ஆனில் மட்டும்தான் கேட்கிறேன். செய்திகள் சப்ஜெக்ட் எடுக்கல. அல்லாஹ்வுக்கு நிறைய மனிதர்கள் விருப்பம் அடையாளப்படுத்துறாங்க. அல்லாஹ் தாலா அடுத்ததாக ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாங்க. என்ன பண்ண தெரியுமா? மனிதர்கள் இன்னொரு கூட்டம் அல்லாஹ் தாலா இப்படி எல்லாம் பண்போடு அல்லாஹ் சொன்னாங்க. இப்படி மோசக்காரனாக இருப்பான், அநியாயக்காரனாக இருப்பான், நிராகரிக்கக்கூடியவனாக இருப்பான், அறியாமை இருப்பான். இதெல்லாம் அல்லாஹ் தாலா சொல்லி போட்டு அந்த மனிதன் ஒரு முக்கியமான பண்பு சொன்னாங்க. தெரியுமா? உனக்கு யார் இருந்தால் வெறுமனே நான் அநியாயக்காரன் படைக்கிறேன், வெறுமனையுடைய நான் என்ன கேவலமானவர்களா படைக்கிறேன். அல்லாஹ் சொல்லுறாங்க அல்ல நபுல் பயான். மனிதனுக்கு தெளிவை கொடுத்து மனிதனுக்கு தெளிவை கொடுத்திருக்கிறோம். தாராளமாக சிறப்பு தெளிவோடு இருக்கக்கூடிய மனிதன் பிரச்சனை இல்லாத அது போல கண்ணுக்கு முன்னுக்கு எல்லா கூட்டத்தையும் காட்டிக்கும். இதை பார்த்து டிசைன் வரப்படாது, இது கெட்ட பொருள், இது கூடாத பழக்கம், இது எங்களுக்கு மாறணும் என்று அவன் மாறலாம். ஆனால் அறிவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் நான் கேட்கிறேன், எல்லாரும் பாம்பாடி வரீங்க, பாம்பாடி சரிண்ணா குரங்கு கூட இருந்தால் ஜூகு போய் தான் காட்டும். குரங்கு பாம்பா இருந்தானே சரியா? ஒரு பாம்பாடி இவர் குரங்கோட பேசுவோம் பார்த்தீங்கன்னா, பாம்போட பேசுவோம், நேற்று பேசுவோம். எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச சாதாரண சிங்களத்தை பற்றி பேசுவோம். என்ன? ராமா பெல்ட்டியா இருக்காங்க. நீங்க ஜூக்கு போயிட்டு குரங்கெல்லாம் பார்த்து ராமா பெல்ட்டியா இருக்காங்க, அடிப்பா பெல்ட்டி வாழை கிளம்பி அடிக்க. ஆனா அவன் சொன்னான் அது அல்ல மட்டும் பயம், அவ்வளவு தெரியுது, அவனுக்கு அவ்வளவு சக்தி. அவனுக்கு ஒரு குரங்கோடு பேசுறதுனால இருந்தால் என் ரப்போடு நான் பேச முடியாது. ஏன் ரப்புக்கு முன்னுக்கு நான் நன்றியுள்ளாதியாக இருக்க முடியாது. ஏன் இந்த குர்ஆனை நான் விளக்க முடியாது. காட்டில் இருக்கக்கூடிய ஒருவன் நயா நாட்டியா பண்ண பாம்பு ஆடி அதுதான் இல்லையா? உனக்கு தெரியும், கிருஷ்ணன் தெரியாதா? சொல்லுங்க. ஆடுதான் பாம்பு. அல்லாஹ் அறிவீனமாக யாரையும் படைக்கல. அதான் அல்லாஹ் சொல்லல ஆரம்ப வசனத்திலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல்
அக்ரம். கடைசி வசனம் அல்லாஹ் அஞ்சாவது சொல்றான். அல்லம் இன்சான் மாலா யஅலம். முதலாவது பதில் அல்லாஹ் சொல்றான். அல்லம் இன்சான் மாலா யஅலம். மனிதனுக்கு அல்லாஹ் அழகாக சொல்றான். என்ன செய்ய தெரியுமா? அவன் அறியாதது எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். தெரியாது யாருக்கு எதையும் சொல்ல முடியாது. நாங்க படிக்க டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் பொதுவாக உனக்கு எல்லாத்தையும் இருக்கு. எந்த பண்பு வேணும் அவ்வளவு பண்பு இருக்கு. அறிவாளர் இருக்கணும்னா அறிவை விசாரமாக்கி இருக்கின்றோம். தேடிப்பார். அறிந்தவர்கள் மரியாதைகளும் சமமாக முடியாது. ஆகிய அறிவை தேடு. ஒரு மூமின், ஒரு இறை விசுவாசி மனிதனாக பிறந்தவன் அவன் எல்லாருக்கும் தமிழ். சாதாரணமாக ஒரு எறும்பு எக்ஸாம்பிள் எடுத்துப்பார். ஒரு எறும்பை விடவும் மனிதன் கேவலமாக ஒரு எறும்புக்கு எதிர்க்கக்கூடிய உணர்வு இருக்கா இல்லையா? ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய உணர்வு ஏன்னால் அதில் தனித்துவத்தை பெஸ்டாக ஏன்னா மனிதன் அல்லா அந்த நோக்கத்தை தான் படைத்தான். இந்த நோக்கம் தெரியுமா? அல்லா மாத்திரம் மனம் வந்து மனிதனை படைக்கப்பட்ட நோக்கம் அப்படியே இல்லையா? எறும்பு அதற்கு எந்த நோக்கத்தில் யார் உருவாக்கப்பட்டாலும் நோக்கத்தில் கையெடுத்த விடமாங்க அப்படியே இல்லையா? அப்படியே இல்லையா? குடும்ப தலைவர் நீங்க இருந்தீங்கடா, பக்கத்து இருக்காரனாக குடும்பத்தை பராமரிப்பு பண்ண விடுவீங்களா? விட மாட்டேங்க. நீங்க தலைப்பத்தில் இருக்கிறீங்க, பொறுப்பு இருக்கிறீங்க. ஆனா ஒரு வெறுப்புக்கு இருக்கக்கூடிய இந்த ரோஷம் கிடையாது. ஏண்டா அல்லா நோக்கத்தை சொல்லிட்டா மனுஷனை மனங்களை தான் படைச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒரு எறும்பு கூட்டில் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேல கால் வைக்க முடியாது. தெரியுமா? அது எந்த இதுல எவ்வளவு பிரம்மாண்டமான மனிதனாக இருந்தார் அந்த இடத்துல கால் வச்சா எனக்கு கடிக்கும். இது எந்த பொருள் நெருங்காது என்று மனிதனுக்கு தெரியும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாயத்திலிருந்து தூரமாக எந்த பொருள் இருந்தாலும் எந்த ஷைத்தானே வரைய இருந்தாலும் சொல்லுவாங்க நெருங்காது. நான் அல்லாஹ்வுக்கு சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுமே உச்சி எழும்பாக போறதுக்கு பின்னால் அல்லாஹ் தான் அவங்களை எழுப்பணும். எந்த நிலைமை இருக்காங்க எழுப்ப மாட்டான்னு யாரும் சொல்ல அப்படி சொன்னால் மடத்தனத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு முன்னுக்கால எழுப்பிக்காங்க. யாரை இருக்கா தெரியுமா? ஜஸ்ட் ஒரு மாங்கொட்டம் அப்படிங்களா இல்லையா? ஒரு கருத்தை சொன்ன மாங்கொட்டம். மாங்கொட்டையை நல்லா சூப்பு சூப்புன்னு சூட்டிட்டு ரோட்டில் போட்டு அப்படியே ஃபுட்பால் எல்லாம் அடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் உதஞ்சி போட்டு அப்படி நல்லா ஒரு வெயில் வரும். வெயிலில் நல்லா காய் வாங்கி போட்டு திடீர்னு ஒரு நாள் மழை வரும். அந்த மாங்கொட்டை முளைச்சி என்ன செய்யும்? முளைச்சி எங்கேயா சரி அந்த கருத்துக்கிழமா மாங்காவது புளி மாங்காய் வச்சு அதே கருத்துக்கிழமான் அதே கருத்துக்கிழமை தான் வரும். வெங்காயம் போச்சு உருவாக்கணும். ஜஸ்ட் ஒரு மாங்கொட்டையை கிப்போட ஒரு மாங்கொட்டையை எல்லாம் தரா ஒரு மரமாக முளைக்க வச்சு காட்டுமா இருந்தால் இந்த மனிதனையே தெரியாது. எழுப்புவான். எழுப்பப்படக்கூடிய நாள் மிக கடுமையான நாள், மிகவும் அகோரமான ஒரு நாள். அந்த நாள் யாரும் கற்பனை பண்ண அந்த நாள்ல யாரும் எதையும் யோசிக்க முடியாத நாள். நேரம் ஓடாது. மனிதன் நின்று கொண்டே இருக்கணும். பார்த்துக்கொண்டு சாப் கேள்வி கேட்கப்படும் நாள். தப்பே ஏறாது, ஓடவே இயலாது. அபூதர் எல்லாரும் அபூதர் எல்லாரும் அடிக்கடி கவலைப்பட்ட ஒரு சம்பவம். நாங்கள்லாம் ஏன் ஓட்டு போயிடுவாங்க? அல்லாஹ்வுக்கு என்னோட பொருளாதாரம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நல்லா இருக்கணும், 4 பேர் நோட்டியாக கூட நாங்கள் இப்போ தான் வாங்கணும். அபூதர் எல்லாம் கடைசி கட்டத்தை நினைச்சு பார்த்தா எல்லாரும் நம்மளால கண்ணி விட்டோம். இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புக்குள்ளாகப்பட்ட ஒரு அருமையான ஒரு கோலம் நடந்து முடிச்ச முன்னறிவிப்பு உள்ளவங்க என்ன செய்யறாங்க? வாழ்க்கை கடைசி கட்டம். அல்லாஹ்வுடைய ஒரு செய்தி அவர் அன்பு மனைவி சொல்லுவாங்க. கடைசி நேரம் இறுதி போராடி கொண்டிருப்பாங்க. அவர்கள் போராட்டத்துக்கு முக்கியமாக 2 சம்பவங்கள் நினைவு அறிஞர் நினைவு கூறுவாங்க. ஒன்று அல்ஹாக்கு முத்தக்கான்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம். 2வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு சுவனம் செல்வதாக இருக்கும். ஒரு ஏழை ஒரு பணக்காரனை விட 500 ஆண்டுகளுக்கு முந்தி செல்லுவான். ஒரு பணக்காரன் எத்தனை வருஷம் நிற்கணும்? 100 வருஷம் 60 நாள் நிற்கும். சரியா? நின்று கொண்டிருப்பாங்க. இந்த செய்தி அபூதர்கள் அடிக்கடி வந்து அதனால் என்ன செய்வாங்க? ஒரு பகுதிக்கு பொருளாதாரத்துக்கெல்லாம் எதிராக வந்து சமதான சொல்வதை தனியாக தனிக்க போடுவாங்க. யாருமே இல்லாதவர், ஆள் நடமாட்டம் இல்லாதவர், அவர் மருமை மனைவி இப்போ அப்படி கூட இருக்குது. சௌதான நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணினா நேரம் வரும். சரியா? போய் உட்காருவான். உட்கார்ந்து வந்து இருப்பாங்க. கடைசி நேரம் மரணம் இருக்கும். அதை கடைசி டைம் சுவாமி லாபம் மனைவி அழுப்பு கொண்டிருக்கும். கூப்பிட்டு கேட்பாங்க, என்னத்துக்கு அழுகுறா? உனக்கு உடுப்பு இல்லையா? சாப்பாடு இல்லையா? ஏன் அழுகுறா? தனி இருக்கணும்னு நினைச்சு அழுகுறா? இல்லை அன்பு கணவர்,
இந்த நேரம் நீங்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய உயிர் விரிந்தால் உங்களுடைய உயிர் விரிந்தால் உங்களுக்கு தொழுவிப்பதற்கோ அடக்கம் செய்வதற்கு எந்த ஒரு ஆணை கிடையாது. அதை எண்ணி நான் அனுப்புகிறேன் இல்லையா? அப்படி ஒரு வயசு போல பலப்படுத்தினா அவர் எல்லாம் சும்மா சொல்லுவாங்க. இது மனைவியே அந்த டைமுக்கு நான் காத்துக்கிறேன். எதுக்கு? அந்த நேரம் வரும் வரைக்கும் நான் காத்துக்கொண்டிருக்கேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொன்னார்கள். அப்புறம் நான் 5 அல்லது 6 பேர் என்ன சொன்னாங்கண்டா, ஒரு தோழர்கள் ஒரு தோழர் வருவார், வளரக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறார், அதுக்காக ஃபைட் பண்ணுவார். ஆனால் அவர் மக்களால் வைக்கப்பட்டு ஆட்சியாளர்களால் வைக்கப்பட்டு தனியொரு இடத்துக்கு தஞ்சம் போடும். தஞ்சம் போட்டு இருக்கின்ற பொழுது மரணம் அவரை வந்து சேரும். வந்து சேருகின்ற பொழுது என்ன செய்வார்களா, அந்த வழியால் முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் போவார். முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் அந்த வழியால் செல்வார்கள். அவருடைய ஜனாசாவை கேட்டு அவர் தொழுகைக்கு நல்லடக்கம் செய்வார்கள். எனக்கு முன்னால் மறைத்து போய்விட்டார்கள். எனக்கு முன்னால் மிச்சம் 5 பேரும் மறைச்சிட்டாங்க. யாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கல. எனக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஆனால் தகுதியில் இருக்கிறேன். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். நான் மரணித்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், வருவார்கள் சொல்லி 2-3 நாட்கள் மரணிச்சு போனான். அந்த மனைவி பாலைவனத்தில் எழுதினது, மாதா உடைய தோழர் மரணித்து போய்விட்டார். அழுகைக்கு மாதா ஸ்தாபிக்கும் உடைய தோழர் மரணித்து போய்விட்டார். அழுகிறாங்க. ஒரு பெரிய ஒரு புழுதி கிளம்பி வருது. பார்க்குறாங்க, சத்தம் போடுறாங்க, உயர்த்துறாங்க. பேசுகிறோம் நாங்கள் சத்தம் வருது. யார்? அபூதர் இருப்பார் இல்லாமல் அபூதர் இல்லாமல் மரணித்து விட்டார். சத்தம் போகுது. அபூதர்தா இது கேட்ட உடனே அந்த கூட்டம் திரும்பி வராங்க. வந்து பார்த்தாங்க திருமசூதர் எல்லாம் தலைமையில் ஒரு கூட்டம் வருது. ஒரு கூட்டம் வந்து அவர் எல்லாம் வெளிப்பாட்டி 12 பிள்ளை வச்சு கொடுப்போம் அந்த மனைவி சொல்லுவாங்க. அதாவது கணவர் மரணிக்கின்ற ஒரு சம்பவம் சொன்னாங்க. திருச்சி சொல்லி போட்டு முஸ்லீம்களுக்கு ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். திருமசூதர் அழுகிறாங்க. ஏன்றாங்கன்னா அதே முஸ்லீம்களுடைய ஒரு கூட்டம் அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஸ்லீம்களுடைய கூட்டத்துக்கு தலைமை தாங்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு தந்தானே ஆனந்த கணிக்கிறான். மரணத்துக்கு முன்னாலே ஒரு முஸ்லீம் தயாரிக்கிறான். ஆனால் அல்லாஹ் மூமிகளை பார்த்துக்கிறான். யா இல்லை நாமனும் இமாம் கொண்டவர்களை தப்புதான் அல்லாஹ் நல்லா பயன்படுத்தாங்க. கத்து காத்து வரா பண்ண உண்மைக்குண்மையாக அல்லாஹ் பயன்படுத்துங்கள். உங்களுடைய மரண நேரத்தில் முஸ்லீம்களாக நீங்கள் மரணித்து போக வேண்டாம். காதிர பார்த்து சொன்னா தப்பாங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? மூமிங்களை கூப்பிடுக்கலாம். மூமிங்களே மொத்தா போகணுமா? முஸ்லீமா மொத்தா போகணும். அப்படி என்றால் மூமின்களுடைய மரண செல்வார்கள் கூட குப்புருடைய நிலைமையில் இருக்கலாம். மூமின்களுடைய நிலைமை கூட எவ்வளவுதான் பூமியிலே நல்லவர்களாக வந்தாலும் கடைசி நேரங்கள் சொல்ல முடியும். அந்த கடைசி நேரங்கள் நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டுமானால் எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த வேளையும் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்வர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தான் உலகம் எங்களுக்காக வேண்டி காத்திருக்கும். மறுமை எங்களுக்காக வேண்டி நல்லோர் பார்த்து சொல்லும். எத்தனை மக்கள் இருந்தாலும் எத்தனை பேர் வேண்டாம் என்று சொன்னாலும் என்றால் நேற்றைய தினம் ஒரு உள்ள உட்கார்ந்து அழுது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு 20 வயசு இருக்கும். வீட்டில் சார் நான் மட்டும்தான் சார் குர்ஆன் சொன்னால் இருக்கிறேன். மற்ற எல்லாரும் அதே பழிவாங்குவதற்காக வேண்டி வீட்டில் உப்பு, அதாவது குர்ஆன் சொன்னாலுக்கு நேர் எதிரான கூட்டத்தில் இருந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு வராங்க. இவருக்கு 4 வந்தானாலும் அம்மா அப்பா திடமாக கற்பனையாக இருக்கிறாங்க. இது உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனால் முடியலை சார். இந்த அளவுக்கு தனிமையில் போராடக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். முழு குடும்பத்துக்கு நடுவில் போராடக்கூடிய. ஆனால் இளைஞர்களாக நாங்கள் இஸ்லாத்துக்கான இல்லத்தை இழக்க போகிறோம். படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய சேஞ்ச் தான் இந்த சமுதாயத்திலே மாற்றம். நீங்கள் மாறினால் தான் சமுதாயம் மாறும். உங்களுடைய வாப்பா மாற செலவுகளை யோசித்து பாருங்கள். உங்களை இதுவரைக்கும் அல்லாஹ் உங்களை உயிரோடு வைத்தாங்க. அதற்கு நினைச்சு பாருங்கள். நினைச்சு பாருங்கள் பொழுதுதான் நாங்கள் இந்த அளவுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாம். என்றால் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம். கொண்டு போட்டு கிரேட் 7, 8, 9 போட்டு யோசிக்காக இருக்கிறேன். இப்ரம் பாசனை எல்லாம் எல்லாருடைய சபையில் ஒரு சின்ன ஒரு சின்ன பிள்ளை இந்த சபையில் உட்கார்ந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. பாஞ்சி இந்த ஆன்சர் சொன்னாங்க. இப்ரம் பாரதி எல்லாம் அல்லாஹ்வுடைய சபையில் சிறியவர் தான். இப்ரம் மசூத் எல்லாம் அல்லாஹ்வுடைய சபையில் சின்ன பிள்ளைகள். இப்படி சிறுவர்கள் தான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தாங்க. அல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் தான் மரணத்தின் பொழுது நான் நினைக்கிறேன் இப்ரம் பாசனை எல்லாம் குறைந்த 13 பயனாளர்கள் இவ்வளவு சிறுவராக இருக்கிறார்கள். பின்னால் இவ்வளவு பெரிய தகவல்கள் சொன்னார்கள். அப்ப சின்ன பிள்ளை 7-8 வயசுல அல்லாஹ்வுக்கு படிச்சிருக்காங்க. அல்லாஹ்வுக்கு படிச்ச அந்த செய்திதான் இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டினான்னு சொன்னாங்க. சிறுவர்கள் என்பவர்கள் அறிவியல் கிடையாது.
அறிவின் பொக்கிஷன். அழகான ஒரு திட்டமிடக்கூடியவர்கள், திறமை மிக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், எந்த வேலையிலும் அழகாக நிதானமாக சிந்திக்கக்கூடியவர்கள். என்றால் நாங்கள் செய்யாத வேலை என்ன செய்யலாம்? சின்ன பெட்ஸ் பிக்சர் கொடுப்பாரு, சின்ன கேம் ஒன்று கொடுப்பாரு. நாங்கள் டிவி கேம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவங்க சின்ன லட்சக்கணக்கான ஸ்கோர் அடிச்சுக்குவோம். எங்கே அவ்வளோ அறிவு, மூளை இருக்குது, மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாறினால் ஒரு சமுதாயம் மாறுவதற்கு சான்ஸ் இருக்கிறது. எப்பொழுது நல்லது இருந்தால் ஈமான்தார்களாம், மரணம் வருவதற்கு மனதாக நினைவுறப்பட்டிருந்தால் மரண தருவாய் லாயிலாக இல்லாத கனிமா சொல்லக்கூடிய முஸ்லிம் என்று அந்தஸ்து வாக்கிற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா என் மனைவருடைய மரணத்தை மாற்றி வருவானாக. வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி இவ்வளோ நேரமாக மனிதன் இயல்பு நிலைகள் என்ற அந்த தலைப்பில் பிரகாஷ் சலபி அவர்கள் உரையாற்றினார்கள். இப்போது பிள்ளைகளுடைய கருத்து கணிப்பாக இங்கே இந்த தர்பியா நிகழ்ச்சியில் பெற்ற பாடங்கள், தர்பியா நிகழ்ச்சிகளில் இன்னும் செய்ய வேண்டிய திருத்தங்கள், இங்கே காலிலிருந்து பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், தேர்வுகளிலிருந்து பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான தரப்பியாக்களுடைய அவசியங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் சகோதரர்கள் பேசலாம். இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் சகோதரர் தயவுசெய்து இல்லை. இன்ஷா அல்லாஹ் இது ஏதாவது திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டுமா இருந்தால் அதையும் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். முதலாவது தொடங்குங்க யாராவது. அதாவது நடத்தப்பட்ட நிகழ்ச்சி சம்பந்தமாக டீச்சர், இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நீங்கள் முன்னால் என்ன மனநிலையோடு இருக்கீங்க, இதுக்கு பின்னால் நான் என்னை எந்த அடிப்படையில் நான் மாற்றணும் முடிவெடுத்திருக்கிறேன் என்ற தகவலை. அதே மாதிரி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இளைஞர்களாக எங்களுக்கு பொதுவாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நடத்தப்பட வேண்டும் கூடாது. அதை ரெண்டு கமெண்ட்ஸ் வரக்குள்ள அவங்களோட நலவை எதிர்பார்ப்போம், கெடுதி எதிர்பார்ப்போம். கெடுதி என்பது நலவு என்பது இந்த இடத்தில் நடந்திருந்தால் எல்லாரும் அல்லாவுடைய தூதரவனுக்கு வந்திருக்கணும், அது அல்லாவுடைய ஏற்பாடாக நடந்திருக்கணும். தவறு என்றிருந்தாலும் அது எங்களுடைய பலையினத்தை நான் இருக்கிறோம். ஆக நீங்கள் எதை தவறாக எதிர்பார்க்கிறீர்களோ தாராளமாக பேசலாம். பகிரங்கமாக எதை நலவு எதிர்பார்க்கிறீர்களோ அது அல்லாஹ் போய் கொண்டு தாராளமாக சொல்லலாம். விண்ணையும் மண்ணையும் படைத்து சர்வலோகத்தை பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு எல்லா போதும் அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இளைஞர் கூட்டமாக நன்னடத்தி செல்கின்ற அஷேக் நபீர் அப்பாசி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய தவா குழு ஏற்பாடுக்கும் முதலில் நான் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதாவது நவீன காலத்திலே இளைஞர்கள் பொதுபோக்கான வீணான நிகழ்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த தவாவின் பால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய நன்னடத்தைகளை மேம்படுத்தும் மூலமாக, அதாவது எமது மார்க்கத்திலே நாம் அன்றாட செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள் பற்றி கூறி அதாவது நாம் அன்றாட வாழ்க்கையை விடுகின்ற சிறு சிறு திருத்தங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இங்கு சிறப்புரை ஆற்றிய எமது சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் நமது தவா பணிகளுக்கு ஈடுபட்டு அவர்கள் நமது வாழ்க்கையிலே அதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள். அதாவது இளைஞர்கள் ஆகிய ஒரு குறைகளை நான் இளைஞர் சார்பிலே சிறு குறை ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது நேற்று நடந்த இந்த இடங்களிலே இளைஞர்கள் அதிகமாக நான் பேசப்படுவதை நான் காணவில்லை. அதாவது இளைஞர்களுக்கு குறுகிய நேரம் குறிப்பிட்டப்பட்டமையால் அவர்கள்
முதியவர்களே அதே கேள்விகளை கேட்டபடியால் இளைஞர்களுக்கு சில வாய்ப்புகளை அவர்கள் தவறவிட்டார்கள். எனவே இளைஞர் மாநாடு என்ற வகையிலே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் அந்த ஒரு மேலும் இந்த தௌவா நிகழ்ச்சியை மென்மேலும் தொடர்வதற்கு நான் கூற இருக்கின்றேன். எனவே இந்த உரைக்கு வாய்ப்பளித்த நமது குழுவுக்கும் அல்லாஹ்வுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வசலாம். அன்பான சகோதரர்களே, சகோதரர்கள் சொன்னதை போல இங்கே இளைஞர்கள் கொண்டு சேர்க்கப்பட்டு அவர்கள் கருவாக வைக்கப்பட்டிருக்கும் போது கேள்வி பதில்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை நினைவுபடுத்தினார்கள். உண்மையிலேயே எங்களாலும் ஒன்றும் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் கேள்விகள் அந்த ஆசை விளக்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசையில் உடனுக்குடன் சில பேர் கேட்டார்கள். ஆனால் இருவர் என்ற அளவுக்குத்தான் நான் நினைக்கிறேன் இளமையை தாண்டி நின்றவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று. ஆனால் இங்கே இளைஞர்கள் என்று கொண்டு சேர்க்கப்பட்டதில் என்னை சகோதரன் மன்னிக்க வேண்டும். ஓலவல் படித்து ஏலவல் பரீட்சை எழுதின பிள்ளைகள் மட்டும் அல்ல, நாங்கள் ஒரு 25 வயது தாண்டின ஒருவரையும் கூட நாங்கள் இளைஞர் என்ற நிலையில் தான் இந்த இடத்துல பார்த்தோம். அடிப்படையில் சிலபோது அந்த கேள்விகளை கேட்டவர்கள் உங்களுடைய பார்வையில் ஒரு 45-50 வயதுமா தென்பட்டிருக்கலாம் சில நேரங்கள். ஆனால் இளம் சிங்கங்களாக இருக்கும் உங்களுக்கு முதல் சந்தர்ப்பத்தை தந்திருந்தால் அது நல்லது தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு வாங்க. நாங்கள் அந்த காலிலேருந்து நான் வரதுக்கு காரணம் வந்து நாங்கள் படிக்க மாணவர்கள் தான். படிப்பு வந்து படித்தவங்க கூட கொஞ்சம் அப்படியே ஒரு நாளாக குறைஞ்சு போகலமே இதே மாதிரி சிங்களத்தில் பிரச்சனை நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்லா படித்தாங்க இருக்கிறாங்க, நல்லா உற்சாகமாக இருக்கு இல்லையா? ஒரு டாக்டர் காதர்ந்த மகன் காலியில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகள் நல்ல சில மீடியத்தில் படித்த உள்ளது தான் வந்திருக்காங்க. காலியில் இருக்குது அவங்களுக்கு நாங்கள் துவாக்கியோம் மிச்சால எங்கள் நாட்டை பொறுத்தவரை சிங்கள மீடியம் ஆக முக்கியமானது இல்லையா? இந்த வாழ்களுக்கு முகம் கொடுக்கும் நேரத்தில் சிங்கள மீடியம் ஆக முக்கியமானது. பிள்ளைகளே நீங்கள் துவாக்கள் மிச்சாலாம், நீங்களும் துவாக்களுங்க. நான் இப்போ சமஸ்கிருதி பேசினேன். காலியில் வந்திருக்கக்கூடிய உற்சாகமாக இந்த பிள்ளைகளில் இவங்க ஏதோ ஒரு பரீட்சைக்கு தயாராக இருக்கிறாங்க. நெக்ஸ்டில் செஞ்சு பல்கலைக்கழகத்தில் போகிறதுக்கு தயாராக ஒரு மாணவர் இங்கே வந்திருக்காரு. வழியாக சிங்கள மீடியம் கூடுதலாக காலையில் வளர்வு பண்ணுறதுனால இவங்களும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஆட்கள். நான் இந்த தலைவர்களுடைய பேசினேன். இவங்களோட தொடர்பு இருக்கணும். எங்களோட ஊரில் சிங்கள மீடியம் படித்தாக்களை கொண்டு வரணும். இந்த நாட்டில் எந்த அளவுக்கு கட்டாயம் என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட சிங்கள மீடியம் நாங்கள் படிக்கிறது அதுவும் சிங்கள மக்களுக்கு நிறைய போய் சேரல. இப்போ அவங்களுக்கு கட்டாயம் நாங்கள் மெசேஜை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தணும். அடிப்படையில் நீங்கள் உங்களோட ஆசிரியர் சிங்களத்தில் பேச நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, திரும்பின தலைவர் இந்த இங்கே வந்து இதே மாதிரி தர்பியாவில் வந்திருந்தா தான் எங்களுக்கு ஒரு மாற்றத்துக்குள்ள ஒரு பக்குவம் ஒன்று வந்து படிக்கிறதுக்கும் ஒரு ஆசை நல்லா ஏற்படுத்துவாங்க. ஒரு நாள் நான் படிப்புக்காக மார்க்கத்தை கைவிடப்பட்டேன். மார்க்கத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஆசை வரும். ஏன்னா நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே கேட்டு இஸ்லாத்துல நல்ல சொல்ல பூர்வமாக நுழைய கொள்ளைமையாக எனக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஆசை வருவார். நான் படிக்கணும் வந்து ஒரு நோக்கத்துக்கு படித்தேன்னா கொரோனா ஒரு தௌவாவுக்கு ஈடுபாடோடு வந்து படித்தேன்னா மட்டும்தான் இருக்காண்டா அவர் இதோட தருவாங்க. மார்க்கெட் தீண்டா மட்டும்தான் எங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம், இல்லாமல் போகலாம். அல்ல எங்களுக்கு இந்த நிச்சயமே கியாமத்து நாள் நிறைய கொண்டிருந்த காலத்துல நாங்கள் வந்து நல்லா பூர்த்தியா ரெடி ஆகணுமா இந்த காலம் உண்டு. நாங்கள் எல்லா சைட்டாலும் ரெடியாக நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டு மார்க்கத்தை பரத்தணுமா இந்த காலம் உண்டு. நாங்கள் அதுக்கு எப்படியும் முயற்சி செய்யவே தான். அடுத்த வந்து இதே மாதிரி தரஜாவது கலந்தா தான் எங்களுக்கு ஒரு மறக்கத்தோடு மேற்பட்ட மேலே இது மாதத்தில் ஒரு இறுதியாக ஒரு பக்குவம் வரும். ஆனால் நாங்கள் படிப்பில் காசு பெற்று நாங்கள் பிள்ளைகளோட ஆசிரியர் கராச்சியில் சிங்கள படிக்க ஆசிரியர் கராச்சியில் கொஞ்சம் வந்து
சமாஜம் கொஞ்சம் புரிஞ்சு பாட்டுது. அதை சுற்றி போய் படிப்பதெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி இருக்கு. நான் இதே மாதிரி தரப்பியாக வந்தேன்னா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் கொண்டு வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் கொண்டுவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு மக்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை சொல்லி காட்டணும். நாங்கள் வந்து இப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் எனக்கு தவா பண்ணி கொடுக்கணும். நிச்சயமே நாங்கள் யோசிக்கல எங்களோட படிக்க சிங்கள புள்ளியமாக நாங்கள் தவா பண்ணுறது இவனும் வழியேட்டதாக ஆட்டம் போகிறாங்கன்னு நான் யோசிக்கல. நான் அப்படி பூர்த்தியாக மார்க்கு ரெடியாக தான் போகணும். அதுக்காக வேண்டித்தான் இதே மாதிரி தரப்பியாவுக்கு வந்து நான் உதவியாக பக்கம் ஒன்று எடுத்து மார்க்கத்தை பரப்புக்காக வேண்டிய படிப்புகளை முன்னேற்றத்துக்குமான் தரப்பியாக்கு வார. அடுத்த வந்து இதுக்கு புறம் செய்யணும் தரப்பியாவில் வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் ஒன்று மாதிரி தந்தாலும் நாங்கள் எப்படி இந்த எந்தெந்த மாதிரி நான் தவுகா பண்ணணும், மக்கள் நாங்கள் எப்படி தவுகா பண்ணணும், அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து அது எந்த நேரத்தில் தவுகா பண்ணுறது அப்படி பேச்சுகளை வந்து எப்படி பிடிக்கணும், அவரோட கேள்வி எப்படி பிடிக்கணும் அதை அதே மாதிரி ஒரு எனக்கு ஒரு பயிற்சி வந்து தந்தா நான் ஏதோ மஷூரா இஸ்லாம் சொல்ல. உண்மையிலேயே தேவையோடு தூரத்திலிருந்து வந்து கலந்து கொண்டு இந்த மாதிரி தவா தேவை என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தி எங்களுக்கு எப்படி தவாவை நிர்வகிக்கிறதுக்குரிய பயிற்சி எப்படியான முறையில் அந்த கருத்துக்களை இருக்கணும் என்ற அந்த ஒரு பயிற்சி தரணும் என்ற ஒரு ஆதங்கம் இருக்குமென்ற உண்மையிலே தவா செய்யணும் என்ற ஆசை தான் இவருக்கு அந்த கருத்தை உண்மையிலே வெளிப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் நல்ல நோக்கங்களாக பிள்ளைகளுடைய நோக்கங்கள் ஆக்குவானாக. இன்னொரு சகோதரர் வாங்க சார். மற்றது பேரை சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு தாண்டவங்கன்னு சொல்லிட்டுன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இப்போ இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். நான் காலியாக தெரியாமல் இருக்கும், பேர்வல் வாங்குறது தெரியாமல் இருக்கும். அஸ்ஸலாமு என்னுடைய பேர் சார். இந்த மாணவர் குறிப்பிட்ட மாதிரி கேள்வி பதிலுக்கு அவங்களுக்குரிய நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டார். ஆக இந்த ஏற்பாட்டு குழு அந்த கேள்வி பதிலுக்கான நேரம் நான் பார்த்தாலும் ஒரு 20 நிமிடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. மாணவர்கள் என்ற ரீதியில், இளைஞர் என்ற ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது வெளிக்காட்ட முடியாத பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இன்னொருத்தருக்கு மத்தியில் கேட்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு தலைப்பின் கீழ் ஒரு இதை நடக்கும் போது அந்த பிரச்சனைகள் வெளிக்காட்டப்படுவதில்லை. ஏனென்றால் ஒரு மோதலை வந்து ஒரு தலைப்பின் கீழ் அந்த பயனை கொண்டு செல்கிறார், இன்னொரு மோதலை வந்து அந்த தலைப்பின் கீழ் கொண்டு செல்கிறார். அந்த தலைப்புக்கு இடையில் உள்ள சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகங்களை அந்த பிள்ளைகளுக்கு கேட்டுக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த நிகழ்ச்சியில் கேள்வி பதில் என்ற நேரத்தை கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கினால், ஏனென்றால் ஒரு நாள் நிகழ்ச்சி நடக்கும் போது ஒரு கேள்வி பதிலுக்காக ஒரு 2 வாரம் ஒரு 1.5 வாரம் ஒதுக்கினால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கிட்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 15 நிமிஷம் ஒதுக்கப்பட்ட 20 நிமிஷமோ 15 நிமிஷமோ 9:45 என்று நான் நினைக்கிறேன். ஒரு 10-5 மணி அளவில் தான் நமக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இல்லை, நேரம் கிடைக்கவில்லை என்று காரணம். அடுத்ததாக அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு நேரம், அதாவது பிரித்து இளைஞர்கள் மாணவர்கள் செய்யப்படும் போது மாணவர்களுக்கு அந்த ஒரு டைமும் இளைஞர்களுக்கு ஒரு டைமும் கேள்வி பதிலுக்காக ஒதுக்கப்படலாம். பொதுவாக ஒரு 20 நிமிஷம் இளைஞர்கள், அதாவது 25 வயசுக்கு மேற்பட்டவருக்கு ஒதுக்கினால் மாணவர்களுக்காக ஒரு 25 நிமிஷம் 30 வேறுவதாக ஒதுக்கலாம். இப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்தினால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் சொல்றேன். எனது கருத்து இதை முன்னெடுக்க முடியுமானால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தது இளைஞர் என்ற வகையில் இந்த இடத்தில் மாணவர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள், வியாபாரிகள், அதாவது ஒவ்வொரு வகையினர் ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஆசிரியர்களை காணவில்லை. ஆசிரியர்கள் நம்ம ஏகத்துவத்துக்கு உட்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பாடசாலையில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இந்த இடத்தில் காணவில்லை. அவர்களை ஒன்று திரட்ட முடியுமானால் இதை விட ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த இளைஞர்களுக்கு அடிப்படையாக பெற்றோர்கள், அடுத்தது ஆசிரியர்கள் தான். மாணவர்கள் கருதியில் ஆசிரியர்கள் தான் முக்கியம். அந்த ஆசிரியர்களுக்கு நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்க முடியுமானால் பிள்ளைகளை நல்லா நடத்த முடியும். முடியுமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சியோடு ஏற்பாடு செய்யும் போது ஆசிரியர்களையும் இங்கு சேர்த்துக் கொண்டால் நல்லது என்று நான் கருதுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், நல்ல அழகான ஒரு செய்தி தான். பெற்றோர்கள் கொண்டு சேர்க்கப்படுவதோடு ஆசிரியர்களும் இப்படியான நிகழ்ச்சிகளில்
கொண்டு சேர்க்கப்பட்டால் தான் இங்கே சொல்லப்படுகிற நாங்கள் பயணிக்கக்கூடிய அந்த இலக்கை சரியாக அடையலாம். ஒரு பக்கம் சரிபடுத்தப்பட்டு மறுபக்கம் சரிந்து போகுமாக இருந்தால் அந்த இலக்கு எங்களுக்கு அடையலாமல் போகும்.